வைகாசி விசாக நட்சத்திரத்திலேதான் பெருமான் அவதரித்த அவர் சிங்கள மக்கள் இந்த இடங்களில் வந்து போகிற காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆசீர்வாத வள்ளி குவந்தவனே முருகா மறவாமலனே. ஆறுமுக பெருமான் அங்கு வள்ளி தெய்வானை சமேதராக இன்று அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம், குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில் நல்லூர் பகுதியில் நிற்கிறோம். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், முருகனுக்கு உகந்த நாள், வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் என்றது முருகன் உதித்த நாள், முருகனுடைய பிறந்த நாள் என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த வைகாசி விசாக நாட்களில் முருகன் கோயிலில் அதிகளவான பக்தர்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். பிரம்மாண்டமான விசேட பூசைகள் எல்லாமே இடம்பெறும். அந்த வகையில் இன்றைய தினம் நல்லூரில் கிட்டத்தட்ட காலை வேளைகளில் பிரம்மாண்டமான அபிஷேக பூசைகள் எல்லாமே இடம்பெற்று மாலை நேரம் முருகன் உள்வீதி உலாவார அந்த காட்சியை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வைகாசி விசாகம் என்றா என்ன, இந்த வைகாசி விசாகம் சம்பந்தமான முக்கியமான கருத்துக்களை ஒரு ஐயா தெளிவாக விளக்கமாக கூறுவார். அதோட இந்த வைகாசி விசாகத்தில் வர இந்த நட்சத்திரம் சம்பந்தமான விடயங்களை கூட அவர் அழகாக நல்ல தெளிவாக இந்த காணொலி மூலம் தந்திருந்தார். அதோட இந்த வைகாசி விசாக பூஜைகள் நல்லூர் பகுதியில் எப்படி எல்லாமே இடம்பெறுது, என்ன மாதிரியான காட்சிகள் எல்லாமே இடம்பெறுகின்றதை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்ப்போம். அப்படியாக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் நல்லூரினுடைய வெளிப்புற வாசலில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ உட்புறம் போக போகிறோம். வாயில் ஊடாக நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் பக்தர்கள் வராங்கன்னு அந்த காட்சிகளை பார்த்து அதோட வெளிப்புற நல்லூரினுடைய காட்சிகளை பார்த்து நாங்கள் உள்ளே போவோம். இந்த இடங்களில் இன்றைய தினம் அதிகளவான பக்தர்கள் நல்லூர் ஆணை தேடி, அதாவது முருகனை தேடி வருவார்கள். இந்த வைகாசி விசாகமானது முருகன் உதித்த முருகனுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் இந்த வைகாசி விசாகம். அந்த வகையில் இந்த இடங்களில் இன்றைய தினம் அதிகளவான பக்தர்களையும் பார்க்கலாம், கண்கொள்ளா முருகனுடைய கண்கொள்ளா காட்சிகளையும் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த பதாகையை பற்றி எல்லாருமே அறிந்த விடயம். இந்த வெளி வீதியில் பாருங்கள், நிறைந்த பக்தர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் உட்பட எங்களுடைய கலாச்சார உடைகளோட பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. சரி, நாங்கள் உள்ளே போவோம். வெளிப்புற வாசலையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு நான் இன்றைய நாள் இந்த வைகாசி விசாக பூசைகளையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து பார்ப்போம். மற்றைய நாட்களை விட இன்றைய தினம் இந்த வைகாசி விசாக நாட்களில் அதிகளவான பக்தர்கள் முருகனை வழிபட வருவார்கள். அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து இப்போ பார்க்குறது எங்களுடைய முருகனுடைய நல்லூரானுடைய முன் வாயில் கோபுரங்கள் வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க. இந்த வேலைப்பாடுகள் முழுமை பெறும்போது இந்த வாயில் ராஜகோபுரமானது மிகவும் அழகாக மிளிர்ப்பாக காணப்படும். அந்த வகையில் பாருங்கள், எல்லாருமே முருகனை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. உண்மையாகவே இந்த இடங்களில் குடும்பமாக இந்த இடங்கள்ல முருகனை தரிசித்து இந்த மணலில் இருந்து போகிற அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு சந்தோஷம் எந்த இடங்கள்லையும் கிடைக்காது. இப்படியான ஆலயங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு மன அமைதி. இந்த இடங்கள்ல பாருங்க, அதிகளவான சிங்கள மக்கள் இந்த இடங்கள்ல வந்து போகிற காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் வணக்கம் அண்ணா. அண்ணா தமிழா சிங்களம்? சிங்களம். தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது? தமிழ் ஒரு கொஞ்சம் தமிழ் தெரியுமா? தமிழ் கொஞ்சம். இவங்க எல்லாருமே சிங்கள மக்கள், தமிழ் தெரியாது. கொஞ்சம் தெரியுமா? வாங்க சும்மா உங்களை பெரிய எல்லாரும். எந்த இடத்துல இருந்து வாரீங்க? நல்லூர் கோயில் எப்படி தெரியும் உங்களுக்கு? First time I came here. முதல் தடவை வாரீங்களா? எப்படி இருக்கு கோயில்? நல்ல எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் இனியவாய். எப்படி இருக்காமா? நீங்க எல்லாரும் முதல் தடவை வாரீங்களா? family ආශිර්වාද ආශිර්වාදයක් ලබා ගන්නට අපි உங்களோட அந்த கதிர்காம உள்ளுக்குள்ள போயெல்லாம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கு பிரம்மாண்டமான கோயிலா? ஓகே, நன்றியா.
திருச்சிட்டம்பலம். புள்ளிக்கலாபமயிலேறும் வேலவ புண்ணியரே, தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஊறும் தெளியமுதே, வள்ளிக்குகந்தவனே முருகா மறவாமலனைக் காக்க, வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே. எல்லாம் வல்ல நல்லை கந்தப்பெருமான் இன்று வைகாசி இந்த நாட்களிலே சிறந்த நாளாக கருதப்படுகின்ற திதிகளிலே சிறந்த திதிகளாக கருதப்படுகின்ற அந்த பூரணையும் வைகாசி விசாகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விசாக நட்சத்திரம் கூடிய இன்றைய நாளிலே அங்கே ஆறுமுகப் பெருமான், அங்கே 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் என்று அங்கே போற்றப்படுகின்ற அந்த கந்தப்பெருமான், ஆறுமுகப் பெருமான் அங்கு வள்ளி தெய்வானை சமேதராக இன்று பெருமானுடைய ஆலயத்திலே அந்த உள்வீதியிலே வலம் வந்த அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெற்றது. இன்று அந்த பெருமான் அந்த வைகாசி விசாகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திதியிலே பெருமானுக்கு அதிகாலையிலே அங்கே அபிஷேகங்கள் நடைபெற்று அங்கே பல திரவியங்களால் பெருமானுக்கு அங்கே அபிஷேகம் நடைபெற்று இன்று மாலை அந்த பெருமான் அங்கே அலங்கரிக்கப்பட்ட அந்த தண்டிகையிலே அங்கே வீதி வந்த அந்த கண்கொள்ளா காட்சி அடியவர்களை மெய்சிலிருக்க வைத்தது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரவமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய என்று அங்கே கூறுவது போல பெருமான் அந்த 12 கரங்கள் கூடிய அந்த பெருமான், ஆறுமுகப் பெருமான் தன்னை நம்பி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் வேரோடு அறுக்கின்ற பெருமானாக ஈழமணி திருநாட்டிலே யாழ் நகரிலே நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற கந்தப்பெருமான் இன்று வைகாசி விழா அந்த பெருவிழாவிலே இங்கு வீதி வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுத்த அந்த நிகழ்வை நாங்கள் காண்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமானுடைய அந்த இதிலே யோகர் சுவாமி கூறுகின்றார், நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே, இரவு பகல் காணேனடி ஆன்மா அழியாதென்று அன்றெனக்கு சொன்ன மொழி, நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி, தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் இனக்காமடி கிளியே, கவலையெல்லாம் போகுமடி, எத்தொழிலை செய்தால் என்ன ஏதவத்தை பட்டால் என்ன, கர்த்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்திரடி, பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே, ஆறுமுகன் தஞ்சமடி என்று அங்கே இந்த ஈழமணி திருநாட்டிலே இருந்த ஞானிகளிலே செல்லப்பா சுவாமிகள், கடையீட் சுவாமிகள் போன்ற மகான்கள் அந்த பெருமானுடைய பெரும் புகழை பாடியுள்ளார்கள். எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே, அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்தவிடம் அது வாதலாலே அதிசயம் மெத்த உண்டு என்று அங்கே யோகர் சுவாமி பாடுகின்றார். அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பெருமானாக, தன்னை நாடி வருகின்ற அன்பர்களுடைய இடர்களை களைகின்ற பெருமானாக, உலகத்திலே எங்கெங்கு சைவ மக்கள் எல்லோரும் வாழ்கின்றாரோ அவர்களுடைய உள்ளங்களிலே நிறைந்திருக்கின்ற பெருமானாக நல்ல கந்தப்பெருமான் விளங்குகின்றான். இன்றைய இந்த நல்ல நாளிலே, வைகாசி விசாக நாளிலே, அந்த விசாக நட்சத்திரம் கூடிய அந்த நல்ல நாளிலே பெருமானுடைய அருள் எல்லா அடியவர்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று கூறி, பெருமானுடைய திதிகளிலே பல திதிகள் அங்கே தைப்பூசம் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம், வைகாசி விசாகம் என்று கொண்டாடுகின்றோம். ஆனால் அந்த வைகாசி விசாக நட்சத்திரத்திலே தான் பெருமான் அவதரித்த நாங்கள் எங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது போல முருகப்பெருமானுடைய அந்த நட்சத்திரம் அவருடைய பிறந்த நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் விளங்குவதனால் அந்த வைகாசி மாதம் அந்த சிறப்புடையதாக இந்துக்களால் கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அங்கே முருகன் ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாகத்திலிருந்து எல்லா கந்தப்பெருமானுக்கும் எல்லா ஆலயங்களிலே அபிஷேகம் நடக்கும். அந்த வகையிலே நல்லையம்பதியிலே நடைபெறுகின்ற அபிஷேகமானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகின்றது. அதிகாலையிலே இருந்து பல திரவியங்களால் பெருமானுக்கு அபிஷேகிக்கப்பட்டு பெருமான் உள்வீதியிலே மாலை வலம் வருகின்ற அந்த காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அப்படியாக இந்த இடங்களில் ஐயா உண்மையாகவே அவ்வளோ விளக்கமாகவும் தெளிவாகவும் இந்த இடங்களில் வைகாசி விசாகம் என்றா என்ன, இந்த வைகாசி விசாக பூசைகள் எல்லாம் எவ்வாறு இடம்பெறும் என்பதை மிக அழகாக
அழகாக தெளிவாக கூறியிருப்பார். அதோட எங்களுடைய ஆறுமுகத்தான் உள்வீதி வார அந்த அழகான கண்கொள்ளா காட்சிகளையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே ஒரு வைகாசி விசாகத்தில் இந்த இடங்களில் ஆறுமுகத்தான வந்து வழிபட்டு இந்த இடங்களில் இருக்கும்போது அவ்வளவு மன நிம்மதியாக இருக்கின்றது. பாருங்கள், நிறைந்த பக்தர்கள் உள்வீதி உலா அனைத்தையும் பார்த்து இப்போ வெளியில் வர அந்த கண்கொள்ளா காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. நிறைந்த மக்கள், நிறைந்த பக்தர்கள் வெளியில் வந்து இந்த இடங்களில் முருகனை தொடர்ந்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்து தேங்காய்கள் உடைத்து கற்பூரங்கள் கொளுத்தி அந்த வழிபற காட்சிகளை தொடர்ந்து இந்த காணொலியில் பார்க்கலாம். அவ்வாறாக இந்த இடங்களில் அதிகளவான புலம்பெயர் நாட்டவர்களையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இந்த 3 நபர்களும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் வெளியில் இருக்கிற அந்த பதாகைகளை பார்க்காத ஒரு காரணத்தினால், முதல் தடவை வார காரணத்தினால் இந்த இடங்களில் பாதணிகளுடன் உட்புறம் வந்து விட்டார்கள். இப்போ இந்த அங்கே இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டு அவர்கள் பாதணிகளை வெளிப்புறம் வைத்து உள்ள வர அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது.